இளங்குருத்துப்புழு தாக்குதலின் அறிகுறிகள். 1 முதல் 3 மாத வயதுடைய பயிர்களை இப்பூச்சி அதிகமாக தாக்கும். புழுக்கள் தோகை சேரும் இடத்தில் உள்ள இளந்தண்டுகளை துளைத்து உள்ளே சென்று தின்பதால் நடுக்குருத்து காய்ந்துவிடும். இதனை இழுத்தால் எளிதில் வந்துவிடும். காய்ந்த குருத்திலிருந்து துர்நாற்றம் வீசும். நிலமட்டத்திற்கு மேவேலே பல சிறு துளைகள் குருத்தில் காணப்படும். பூச்சியின் விபரம். முட்டை. அளவுகோல் போன்றில் முட்டைகள் 3 முதல் 5 வரை வரிசைகளாக, 4 முதல் 100 வரை முட்டைகள்கள் கூட்டமாக சோகையின் அடிப்புறத்தில் காணப்படும். இக்கூட்டங்கள் டைல்ஸ்கள் போன்று ஒன்றன் மேல் ஒன்றாக அமைந்திருக்கும். இது 4 முதல் 6 நாட்களில் பொரித்து புழுக்கள் வெளிவரும். இளம்புழு. இது பழுப்பு கலந்த வெண்மை நிறத்தில் 5 ஊதா நிற கோடுகளுடன் காணப்படும். தலை அடர் பழுப்பு நிறத்துடனும் 16 முதல் 30 நாட்கள் வரை வாழ் நாட்களும் கொண்டது. கூட்டுப்புழு. கூட்டுக்குள் செல்லும் முன் புழுவானது பயிரின் தண்டில் ஒரு பெரிய துளையிட்டு அதனை பட்டு நாள் கொண்டு மூடிவிடும். பின் நீண்ட கூட்டுக்குள் அடைந்திருக்கும். பூச்சி. வெளிர் சாம்பல் பழுப்பு நிற பூச்சியில் கருப்பு நிற புள்ளிகள் முன் இறக்கைகளில் காணப்படும். பின் இறக்கைகள் வெண்ணிறத்தில் இருக்கும். கட்டுப்படுத்தும் முறை. பொருளாதார சேதநிலை. 15% வெண்கதிர் அறிகுறிகள். உழவியல் முறைகள். கோ 312, கோ 421, கோ 661, கோ 917 மற்றும் கோ 853 போன்ற எதிர்ப்பு இரகங்களை பயிரிடவும். சாகுபடி பருவத்தில் டிசம்பர் முதல் ஜனவரி வரை முன்பட்டத்தில் பயிர் செய்தால் இளக்குருத்துப் புழுவின் தாக்குதலை குறைக்கலாம். தக்கைப்பூண்டினை ஊடுபயிராக பயிரிடுவது நல்ல பலனளிக்கும். நடவு செய்த 3 நாட்கள் கழித்து காய்ந்த சோகையினை 10 முதல் 15 சென்டிமீட்டர் உயரத்திற்கு பரப்பி மூடி வைக்க வேண்டும். மண்ணின் வெப்பத்தினை குறைக்க போதுமான நீர் பாய்ச்சுதல் மற்றும் ஈரப்பதத்தினை அதிகரிப்பது இளங்குருத்துப் புழு பெருக்கத்தினை தடுக்க இயலும். 45வது நாளில் பகுதி மண் அணைப்பதால் இளக்குருத்துப் புழுவின் தாக்குதலை குறைக்கலாம். இரசாயன முறை. பொருளாதார சேத நிலையை 15% தாண்டினால் கீழ்காணும் ஏதேனும் ஒரு மருந்தினை அடிக்கவும். கார்போரைல் பிளஸ் லிண்டேன், செவிடால் 4%, குருணைகள் 12.5 கிலோகிராம், லிண்டேன் 12.5 கிலோகிராம், கார்போஃபியூரான் 3 கிராம் 33 கிலோகிராம் மண்ணில் இடுதல். குருணைகள் இட்டவுடனே நீர் பாய்ச்சுதல் அவசியம். குளோர்பைரிபாஸ் 1000 மில்லி டீபால் 250 மில்லி லிட்டருக்கு 500 லிட்டர் நீருக்கு உடன் கலந்து தெளிப்பதால் இலைப்பரப்பில் மருந்து நன்கு ஒட்டிக்கொள்ளும். உயர்